மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 13. தோள் மீது விழுந்த பொறுப்புகள். அந்த நொடி விஸ்வநாதனுக்கு சஞ்சனாவை எதிர்கொள்ளும் துணிவு இல்லை. தன் மீது தன் மகன் வைத்துள்ள அதீதமான நம்பிக்கையை நான் காப்பாற்றவில்லை. யார் என்று தெரியாமல் எனது வீட்டு பெண்ணையே நான் வேலையாளை வைத்து இவ்வாறு நான் செய்த இந்த செயலை அறியாத மகனின் அந்த கடிதம் அவரது மனசாட்சியை நிலைகுலைய செய்தது. அதே நேரம் சஞ்சனாவின் கண்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவரால் பதில் சொல்ல முடியாமல் திணறினார். மகளே, மகளே என்று அந்த குற்ற உணர்வும் தன் மகனின் நம்பிக்கையையும் எதிர்கொள்ள முடியாமல் மிகவும் மனவேதனையில் தனது நெஞ்சை பிடித்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவரது உடல் ஒத்துழைக்க மறுக்க அவர் அப்படியே தரையில் மயங்கி சரிந்து விழுந்தார். வீல் சேரிலிருந்து அவர் சாய்ந்து கீழே விழுந்த சத்தம் அந்த அறையை அதிரச் செய்தது. திடீரென்று யாரோ கீழே விழுவது போன்று சத்தத்தை உணர்ந்த சஞ்சனா தலை நிமிர்ந்து பார்க்க அவள் கண்முன்னே சக்கர நாட்டாளியிலிருந்து கீழே விழுந்து கிடந்தார் விஸ்வநாதன். அதுவரை அவர் மேல் கோபமாக இருந்த சஞ்சனா அடுத்த நொடியே, மாமா என்ன ஆனது என்று பதட்டமாக அவள் அவர் அருகே ஓடிச் சென்று அவரை எழுப்ப முயன்றாள். தரையில் மயங்கி கிடக்கும் விஸ்வநாதனை பார்த்ததும் சஞ்சனாவின் உள்ளம் பதறியது. அதுவரை இருந்த கோபம் மறைந்து ஒரு மனிதாபிமானம் மேலோங்கியது. ஐயோ, என்ன ஆனது உங்களுக்கு என்று அலறினாள். அருகில் சென்று அவர் முகத்தை தட்டி என்ன ஆனது என்று அவரை எழுப்பினாள். ஆனால் அவரிடம் எந்த அசைவும் இல்லை. பயம் அவளை ஆட்கொள்ள தன் பலவீனத்தையும் மீறி, உடனே யாரங்கே, வெளியில் உடனே வாருங்கள் என்று உரத்த குரலில் அவள் கத்தினாள். அந்த குரல் கேட்டு கதவை திறந்து கொண்டு வெளியிலிருந்த பணிப்பெண்கள் மற்றும் மருத்துவர்கள் அனைவரும் மின்னல் வேகத்தில் உள்ளே வந்தனர். ஒரு நிமிடம் அந்த அறையே பரபரப்பானது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை மரண போராட்டத்திலிருந்து மீண்டு சஞ்சனா படுத்திருந்த அதே பெட்டில் இப்போது அந்த விஸ்வநாதனை தூக்கி படுக்க வைத்தனர். அவருக்கு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு அவருக்கு சிகிச்சையை ஆரம்பித்தனர். இதய துடிப்பு சீராக இருக்கிறதா என்று மருத்துவர்கள் தீவிரமாக பரிசோதித்தனர். 10 வருடங்களாக உறக்கத்திலேயே இருந்த சஞ்சனா இப்போது தன் நிலையை உணர்ந்தாள். சஞ்சனா மேலே வெள்ளை நிற சட்டையும் வெள்ளை நிற பேண்ட்டும் அணிந்திருந்தாள். மருத்துவ பரிசோதனைகள் நடந்து கொண்டிருந்ததால் அவள் அருகே வந்த அந்த டாக்டர், மேடம் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க, நாங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்றோம் என்று கனிவுடன் கூறினார். அவர் சொன்னதை மறுக்க தோன்றாமல் ஒரு இயந்திரத்தைப் போல திரும்பி நடந்தாள். அவள் வெறும் காலில் நடந்து அந்த ரூமிலிருந்து வெளியில் வந்தாள். வெளிச்சம் நிறைந்த அந்த பெரிய வரவேற்பறையில் நின்றபோது அவளுக்கு இந்த இடமே புதுமையாக இருந்தது. அவள் பிறந்து வளர்ந்த சூழல் வேறு, இது வேறு. அவள் சிறு வயதிலிருந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவள். ஆடம்பரங்கள் அவளுக்கு அறிமுகமே இல்லை. ஒரு அனாதை விடுதியில் வளர்ந்த பெண் என்பதால் தனக்கான வேலைகளை அவள் தானாக செய்துதான் பழக்கம். யாருடைய உதவியையும் அவள் என்றுமே எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் இங்கு அவள் திரும்பி பார்த்தால் அனைத்து பக்கமும் வேலையாட்கள். அந்த மாளிகையின் பிரம்மாண்டம் அவளை மிரள வைத்தது. ஏறத்தாழ 20-30 பேர் இவள் என்ன கூறுவாள், என்ன செய்ய வேண்டும் என்று இவள் வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தனர். அவள் ஒரு சின்ன அசைவு கொடுத்தால் கூட அதை செய்ய ஒரு பட்டாளமே தயாராக இருந்தது. அவள் எங்கு பார்த்தாலும் அங்கு அனைவரும் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக நிற்பது போல் தெரிந்தது. அந்த அதிகாரமும் மரியாதையும் அவளுக்கு பயத்தை தந்தது. ஒரு பக்கம் அந்த மருத்துவர்கள் உள்ளிருந்த விஸ்வநாதனுக்கு சிகிச்சை செய்வதையே பார்த்து கொண்டே நின்றாள். அவள் மனதில் பழைய நினைவுகள் அலைமோதின. இந்த குடும்பத்தை பற்றியோ இவரை பற்றியோ இதற்கு முன்பு வரை அவள் காதலித்த ஆதர்ஷ் அவளிடம் எதையும் சரிவர கூறியதில்லை. அவன் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் அவளிடம் பழகினான். அவனது பின்னணியில் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருப்பது அவளுக்கு தெரியாது. ஆதர்ஷ் மர்மமான முறையில் அவன் கடைசியாக காணாமல் போன பிறகு அவனை தேடத் தொடங்கிய போதுதான் இந்த முகவரியை அவள் அறிந்தாள். அவன் யாரென்று தேடி அலைந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இங்கு அவளை பற்றி விசாரிக்க வந்தாள். அப்போதுதான் இடி விழுந்தது போன்று அந்த உண்மையை சந்தித்தாள். பிறகுதான் இந்த குடும்பத்தின் வாரிசுதான் ஆதர்ஷ் என்பதை தெரிந்து கொண்டாள். இப்போது அவன் இல்லாத இந்த மாளிகையில் அவன் தந்தையின் உயிருக்கு முன்னால் அதே வாரிசின் மனைவியாக திகைத்து நின்றாள் சஞ்சனா. அந்த பிரம்மாண்ட மாளிகையின் நடைபாதையில் அமர்ந்திருந்த சஞ்சனாவின் மனதில்
கடந்த கால நினைவுகள் இரத்தக் கண்ணீராக வடிந்து கொண்டிருந்தன. ஆதர்ஷ் இந்த குடும்பத்தின் வாரிசு என்று தெரிந்த அந்த நொடியே அவளுக்கு ஒரு பெரிய பயம் தொற்றிக்கொண்டது. ஆகையால்தான் அவள் இவர்களை விட்டு விலகியே வாழத் தொடங்கினாள். அந்த அதிகாரமும் அந்த பணமும் தன் எளிய வாழ்க்கையை சிதைத்துவிடும் என்று அவள் அஞ்சினாள். ஆனாலும் நிரஞ்சன் குப்தா இதை தெரிந்து கொண்டு தன் அதிகார போதைக்கு சஞ்சனாவும் அவளது குழந்தையும் தடையாக இருப்பார்கள் என்று கருதினான். ஆதர்ஷுக்கு வாரிசும் இருக்கக்கூடாது, மனைவியும் இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எண்ணினான். அவனது கண்கள் அந்த சிறு குழந்தின் கழுத்தை நெரிக்க துடித்தன. இதற்காகவே அவன் பல கொடூரமான வழிகளில் திட்டமிட்டான். நிரஞ்சனின் சூழ்ச்சியால் இவள் எண்ணமெல்லாம் இந்த குடும்பம்தான் தங்களை கொல்ல நினைக்கிறது என்று ஆழமாக பதிந்தது. விஸ்வநாதன் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று தவறாக கருதி தன் உயிரையும் தன் பிஞ்சு குழந்தையின் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள அந்த இருண்ட காலங்களில் எண்ணி ஓடி தப்பித்துக் கொண்டே இருந்த நினைவுகள் அவள் மனதில் அலைமோதின. ஒவ்வொரு மனித நிழலை கண்டபோதெல்லாம் நிரஞ்சனின் ஆட்கள் என்று பயந்து நடுங்கினாள். கொடூரங்களும் அவள் மனதில் வலியை ஏற்படுத்தியது. 10 வருடங்களுக்கு பிறகு இன்று கண் விழித்திருக்கும் இந்த நிலையிலும் இவளுக்கு நடந்த அனைத்தையும் நினைத்துக்கொண்டே அந்த மறை இருக்கையில் மௌனமாக அமர்ந்திருந்தாள். கடந்த கால வலி அவளது இதயத்தை பிழிந்தது. சரியாக அப்போது அந்த அறையின் கதவு மெல்ல திறக்க உள்ளிருந்து வந்த டாக்டர் சஞ்சனாவின் முகத்தை பார்த்தார். அவரது முகத்தில் ஒருவிதமான கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன. அவர் மெதுவான குரலில், "மேடம், ஐயாவிற்கு ஹார்ட் அட்டாக்" என்றார். அந்த சொற்கள் சஞ்சனாவை உலுக்கியது. என்ன சொல்றீங்க டாக்டர் என்று பதட்டமாக சஞ்சனா கேட்டாள். ஆமாம் மேடம், எந்த ஒரு மன அழுத்தமும் அவருக்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த முறை ஹார்ட் அட்டாக் நடந்துவிட்டது என்று டாக்டர் தொடர்ந்தார். சஞ்சனா அதிர்ச்சியுடன் என்ன என்று மட்டும் கேட்டாள். அவளது குரல் கம்மியது. டாக்டர் அவளை தேற்றும் விதமாக, இப்ப பரவாயில்ல, சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, 2 வருடத்திற்கு முன்புதான் அவர்கள் பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டது. அவர் உடலுக்கு முழுமையான ஓய்வு மற்றும் அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும். எந்தவித பதற்றமும் அவரை நெருங்கவிடக்கூடாது, இல்லையென்றால் நிலைமை மோசமாகிவிடும் என்று கூறினார். அவர் சொன்னதை ஒருவிதமான மரத்துப்போன உணர்வுடன் கேட்டுக்கொண்டாள். தன் கணவனின் தந்தையை, தன் குடும்பத்தின் மூத்தவரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இப்போது அவளுக்கு ஏற்பட்டது. இவள் மெல்ல தலையசைக்க அங்கிருந்து மருத்துவர்கள் தங்கள் பணிகளை முடித்துக்கொண்டு மெதுவான நடையுடன் சென்றனர். அந்த பெரிய மாளிகையில், அந்த நீண்ட நடைபாதையில் சஞ்சனா இப்போது தனித்து விடப்பட்டாள். அவள் முன் 2 பாதைகள் இருந்தன. ஒன்று தன்னை இத்தனை காலம் கோமாவில் தள்ளிய இந்த சூழ்ச்சிகளை எதிர்த்து போராடுவது, இன்னொன்று தன் மகனை தேடி கண்டுபிடிப்பது. கடிதத்தில் ஆதர்ஷ் சொன்னது போல அப்பாவை தவிர யாரையும் நம்ப முடியாது என்ற நிலை இப்போது விஸ்வநாதனின் உடல்நிலையால் இன்னும் சிக்கலாகியது. ஒருவேளை இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு தன் மகனை தேடினால் அது அவனுக்கு இன்னும் பாதிப்பை வர நேரிடும். ஏன், என் மகன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். குடும்பத்திலேயே பல சூழ்ச்சிகள் இருப்பதாக ஆதர்ஷ் கூறுகிறார். குடும்பத்தை விட்டு தவிர்த்து தன்னந்தனியாக தேடினாலும் கண்டுபிடிப்பது கஷ்டம். 10 வருடங்கள் கடந்துவிட்டன. தன் மகனை பற்றிய தகவல் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அதே நேரம் தன் மாமனாரையும் காப்பாற்ற வேண்டும், இக்குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று பல சூழ்நிலை மற்றும் பொறுப்புகள் அவரது தோளில் வந்து சேர்ந்தன. சில மணி நேரத்திற்கு முன்பு கண் விழித்தவளுக்கு இப்போது வாழ்க்கையே ஒரு பெரும் போர்க்களமாக மாறியிருந்தது. இப்போது 2 வழிகள் மட்டுமே இவர் முன் இருந்தது. 1, தன் மகனை கண்டுபிடித்து கணவனையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். 2, இக்குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை இக்குடும்பத்துடன் இணைத்து கொண்டு விஸ்வநாதன் குரூப்ஸின் வாரிசாக இப்பொறுப்புகளை எடுத்து தன் மாமாவையும் காப்பாற்ற வேண்டும். இதை பற்றியே யோசித்துக் கொண்டு அவள் தலை நிமிர்ந்து பார்க்க, தூரத்தில் இவள் என்ன கூறுவாள் என்பதை அறிந்து கொள்வதற்காக பணியாளர்கள் மற்றும் இராணுவ உடையிலிருந்த விஸ்வா குரூப்பின் தளபதிகள் மற்றும் விஸ்வநாதனின் தனிப்பட்ட PA, அக்கவுண்டன்ட் என பல உயர் முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் அங்கு காத்து கொண்டிருந்தனர்.